அண்மை செய்தி. காஷ்மீரின் சம்பா வழியாக இந்தியாவிற்குள் ஊடுருவ முயன்ற 7 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். பாதுகாப்பு படை இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது. ஜெய்ஷ்-இ முகமது அமைப்பைச் சேர்ந்தவர்கள் இந்த 7 பேர் என்று சொல்லப்படுகிறது. கூடுதல் தகவல்களோடு சிறப்பு செய்தியாளர் முகிலன் இணைகிறார். அவரோடு பேசலாம். முகிலன், ஜெய்ஷ்-இ முகமது அமைப்பைச் சேர்ந்தவர்கள் இந்த 7 பேர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எப்படி இவர்கள் அழிக்கப்பட்டார்கள்? விவரங்கள் என்ன? காயத்ரி, இது மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் நேற்று இந்த எல்லை பாதுகாப்பு படையிலிருந்து அதிகாரப்பூர்வமாக ஒரு பதிவு செய்யப்படுகிறது. அதில் சுமார் 11 மணி அளவில் சம்பா பகுதியில் பலர் அதாவது ஜம்மு காஷ்மீருக்குள் நுழைவதற்காக முயன்றார்கள். அந்த முயற்சியானது முறியடிக்கப்பட்டது என்று ஒரு பதிவை இட்டிருந்தார்கள். ஆனால் தற்போது கிடைத்திருக்கக்கூடிய பிரத்யேக தகவலின்படி 7 பேர் அந்த ஜம்மு காஷ்மீர் பகுதிக்குள் நுழைய முற்பட்டிருக்கின்றனர். அந்த 7 பேரையும் தற்போது எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் சுட்டுக் கொண்டிருப்பதாக தற்போது தகவல் வெளியாயிருக்கிறது. மிக முக்கியமாக இந்த 7 பேரும் ஜெய்ஷ்-இ முகமது தீவிரவாத அமைப்பை சேர்ந்தவர்கள் என்பதும் தற்போது தகவல் வெளியாயிருக்கிறது. நாம் ஏற்கனவே பார்த்தோம். இது அதாவது பாகிஸ்தான் இந்த அதிகப்படியான ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை ஒரே நேரத்தில் ஏவி பாதுகாப்பு படையினரின் அட்டென்ஷனை அந்த பக்கம் திருப்பிவிட்டு இவர்கள் உள்ளே நுழைவதற்கான திட்டம் தீட்டுவார்கள் என்று ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அதே போலதான் நேற்றும் பாதுகாப்பு படையினரின் அவங்களோட இந்த ட்ரோன்ஸ் மற்றும் ஏவுகணைகளில் அவர்களோட நோக்கத்தை திருப்பிவிட்டு இவர்கள் உள்ளே ஊடுவதற்காக முயற்சி செய்தனர். ஆனால் நேற்று எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் அவர்களை தாக்கி அழித்திருக்கின்றனர். சுமார் 7 பேர் ஜெய்ஷ்-இ முகமது சேர்ந்த தீவிரவாத அமைப்பை சேர்ந்த 7 பேர் நேற்று இந்த சம்பா பகுதி வழியாக உள்ளே ஜம்மு காஷ்மீருக்குள் உள்ளே நுழைய முயற்சி செய்திருக்கின்றனர். அவர்களை தற்போது எல்லை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொண்டிருக்கின்றனர். காயத்ரி, முகிலன், இப்போ இப்படி தொடர்ச்சியான தாக்குதல்கள், அதனை தொடர்ந்து இது போன்ற எல்லையிலிருந்து அத்துமீறி நுழையிறது அப்படிங்கிற ஒரு யுக்தியை இப்போ பாகிஸ்தான் எடுத்திருக்கு. இதுக்கு இந்தியா தரப்பிலிருந்து எதிர்வினை கொடுக்கப்படுகிறது. இருந்தாலும் கூட இப்ப நீங்க குறிப்பிட்ட மாதிரி இந்த எல்ஓசின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஜம்மு ஒட்டி இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் எல்லை பாதுகாப்பு படையினுடைய அந்த கூடுதல் பாதுகாப்பு அப்படிங்கிறது எந்த அளவுல இருக்கிறது? எவ்வளவு அக்யூரேட்டா அவங்களை நம்ம கண்காணித்து அதை தடுக்க முடியுது? கண்டிப்பாக காயத்ரி, அதாவது இந்த ஆபரேஷன் சிந்தூர் தொடங்கின உடனேயே உள்துறை அமைச்சகம் இந்த எல்லைகளை பகிரக்கூடிய மாநிலங்களுடன் ஒரு கூட்டத்தை நடத்தியது. அதில் இந்த எல்லை பகுதிகளில் தங்கள் கண்காணிப்பை மிக தீவிரப்படுத்த வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் வழங்கியிருந்தது. அதைத் தொடர்ந்து எல்லை பாதுகாப்பு படைக்கும் பல்வேறு சிறப்பு அறிவுரைகளும் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. அதே போல மிக முக்கியமாக ஏதேனும் சந்தேகப்படக்கூடிய வகையில் யாரேனும் எல்லையை நோக்கி நகர்ந்தால் அல்லது முன்னேறி வந்தால் அவர்களை கண்டதும் சுடுவதற்கும் அவர்களுக்கு அனுமதியானது வழங்கப்பட்டிருந்தது. அப்படித்தான் நேற்றும் நடந்திருக்கும் என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் நேற்று நாம் பார்த்திருக்கிறோம், சுமார் 45 - 50 ட்ரோன்களை எல்லை பகுதி, அதாவது இந்திய பகுதிகளுக்குள் பாகிஸ்தான் ஏவியது. சுமார் 10 ஏவுகணைகளையும் ஏவியது. மொத்த பாதுகாப்பு படையினருமே தங்களது கவனத்தை அந்த ட்ரோன்கள் மேலும் இந்த ஏவுகணை மீதும் திருப்பியிருந்த நேரத்தில் தான் இவர்கள் இந்தியாவுக்குள் ஊடுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றனர். அப்போது அங்கு அந்த எல்லை பாதுகாப்பு படையினர் அந்த 7 பேரையும் சரியாக அடையாளம் கண்டு அவர்களை சுட்டுக் கொண்டிருக்கின்றனர். காயத்ரி, நன்றி முகிலன். இது குறித்த கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் இணையலாம்.